Hello friends, welcome to Easy English with MK YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டென்ஸ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதை கண்டினியூட் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டென்ஸ் என்ன அப்படினா present perfect. present perfect tense தான் இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, அதோட ஃபார்ம் என்ன, எந்த ஆக்ஸிலரி வந்துச்சுனா எந்த மெயின் வெர்ப் வரணும் அப்படின்றதல டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன, எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த சின்ன டயக்ராம் பாருங்கள். அதாவது ரீசன்ட் பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ ரீசன்ட் ப்ரெசண்ட்டில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பேசும்போது வந்துட்டு நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரீசன்ட் பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பேசணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியோ, ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியோ, 1 வீக் முன்னாடியோ, இப்போ ரீசெண்டாக பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம எந்த டென்ஸில் பேசணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். ஓகேவா, இதோட ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ அப்போ என்னென்ன வரும், ஐ, வி, யூ. இப்போ இந்த நாலுத்துக்குமே என்ன ஆக்ஸிலரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா have அப்படின்ற ஆக்ஸிலரி யூஸ் பண்ணி ப்ளஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் எது, இங்கே பாருங்கள், பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் பர்சன் சிங்குலர். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் எது, broken. ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எந்த ஆக்ஸிலரி யூஸ் பண்ணணும்னா have அப்படின்ற ஆக்ஸிலரி யூஸ் பண்ணணும். அந்த have அப்படின்ற ஆக்ஸிலரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட மெயின் வேர்ப் என்னவா இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னென்ன, he, she, it. இது மூணுத்துக்கும் எந்த ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா has. பாருங்க, has அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ have, has அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்பை யூஸ் பண்ணும்போது நம்மளோட மெயின் வெர்ப் எந்த வெர்பாக இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக இருக்கணும். ஸோ இதை தான் நான் வந்துட்டு இங்கே ஆக்ஸிலரிஸில் எழுதியிருக்கேன். ஐ, வி, யூ, தே. இந்த ப்ரொனவுனுக்குலாம் வந்துட்டு என்ன வரணும், have, he, she, itக்கு has. ஓகேவா, ஸோ ப்ரொனவுன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she, it, அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. ஓகே பாருங்கள், அதாவது பாஸ்டில் ஆரம்பித்து ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு, பாஸ்டில் ஆரம்பித்து ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். அதாவது பாஸ்டில் ஆரம்பித்து ரீசன்ட் ப்ரெசென்ட்டில் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை பேசும்போது தான் வந்துட்டு என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாருங்கள், அஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ். ஐ ஹாவ் broken. ஐ அப்படின்றது யூஸ் பண்ணியாச்சு. ஐக்கு என்ன ஆக்ஸிலரி யூஸ் பண்ணணும், have. ஐக்கு என்ன ஆக்ஸிலரி இருக்குது பாருங்கள், have இருக்குது. ஐ வந்துச்சுன்னா அப்போ அந்த ஆக்ஸிலரி என்னவா இருக்கணும், have இருக்கணும். have அப்படின்றது ஆக்ஸிலரி வெர்ப், broken அப்படின்றது மெயின் வெர்ப். ஓகேவா, அப்போ have வந்துச்சு அப்படின்னா நம்ம மெயின் வெர்ப் என்னவா இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் எது, broken. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹாவ் broken அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், we have broken. யூக்கு you have broken. அதாவது broken அப்படின்னா நான் உடைச்சிருக்கேன், செஞ்சுருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதாவது ஒரு விஷயத்த பாஸ்டில் ஆரம்பித்து ரீசன்ட் ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கும் போது நம்ம இப்படிலாம் பேசலாம். போயிருக்கேன், வந்திருக்கேன், பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன், சாப்பிட்ருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன், இப்படிலாம் நம்ம வந்துட்டு பேசும்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஐ ஹாவ் broken, நான் உடைச்சிருக்கேன், ஸ்டிக், ஏதோ கிளாஸ் பாட்டில் ஏதாவது இருக்கலாம். we have broken, you have broken. ஹீக்கு பாருங்கள், ஹீக்கு have வராது, he, she, itக்கு have வரவே வராது. ஹீக்கு பக்கத்தில் என்ன வரும், has தான் வரும். he has broken, she has broken, it has broken, they have broken. ஓகேவா, ஸோ ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே have வரும். he, she, itக்கு has வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ்னாலே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆக்ஸிலரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சப்ஜெக்ட் விச் மீன்ஸ் ப்ரொனவுன் பின்னாடி போச்சு, செகண்டாக போச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்ன, இன்ட்ராகேட்டிவ். பாருங்கள், ஐக்கு have I broken, நான் உடச்சிருக்கேனா, அவன் உடச்சிருக்கானா, நீ உடச்சிருக்கியா அப்படின்னு வந்து பேசும்போது இந்த மாதிரி தான் பேசணும். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க் போடணும். ஸோ have I broken, have we broken, have you broken, has he broken. ஹீக்கு என்ன வரணும், has வரணும். எப்படி சேஞ்ச் பண்ணாலும் ஆக்ஸிலரி சேஞ்ச் ஆகாது. ஆக்ஸிலரியை அந்த கரெக்டான பிளேஸில் நம்ம போடணும். has he broken,
Has she broken? Has it broken? Have they broken? Has இல்ல have தேக்கு என்ன வரும்? Have they broken? நம்ம சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க இதை பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். IVU தே வந்துச்சுனாலே have, present perfectல IVU தே வந்துச்சுனாலே have, he she it வந்துச்சுனாலே has. ஸோ இப்படி நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் அப்ளை பண்ணிட்டு மெயின் வெர்ப் அப்ளை பண்ணிடலாம். ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ரீசன் ப்ரெசென்ட்ல முடிஞ்சிருச்சு ரீசன் ப்ரெசென்ட்ல முடிஞ்சிருச்சு, அதனால தான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், அது முடிஞ்சதுனால தான் பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் வெர்ப் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும், பேசிவ்ல இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே பாருங்க, ஐ ஹாவ் broken த கிளாஸ், நான் வந்து அந்த கிளாஸை உடைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். வி ஹாவ் broken த கிளாஸ், நாங்கள் கிளாஸை உடைச்சிருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். யூ ஹாவ் broken த கிளாஸ், he has broken the glass, அவன் கிளாஸை உடைச்சிருந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். she has broken the glass, it has broken the glass, they have broken the glass. இங்கே பாருங்க, இந்த கிளாஸ் அப்படின்றது என்ன, ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கிளாஸ் அப்படின்றது சிங்குலர் நவுன். அப்போ சிங்குலர் நவுனுக்கு என்ன பண்ணணும், சிங்குலர் நவுன் அப்படின்ற ஒரு கிளாஸ் அப்படின்னும் போது சிங்குலர் நவுன் எதில் வரும், கிளாஸ் எதில் போடலாம், ஐயில் வருமா, வராது, வி வராது, யூ வராது, ஹீ வராது, ஷீ வராது, தேவும் வராது, அப்போ இட்டில் தான் வரும். அப்போ கிளாஸ் அப்படின்றது எதில் போடலாம், இட்டில் போடலாம். இட்டுக்கு என்ன ஆக்ஸிலரி வருது பாருங்க, ஹேஸ். இட்டுக்கு என்ன ஆக்ஸிலரி வருது, ஹேஸ். என்ன ஆக்ஸிலரி வருது, ஹேஸ் அப்படின்ற ஆக்ஸிலரி வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாசிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது இந்த கிளாஸ் அப்படின்றத இட்டா கன்சிடர் பண்ணி அதுக்கு வர இருக்கிற ஆக்ஸிலரி வெர்ப் என்னன்னா ஹேஸ்ன்ற ஆக்ஸிலரி வெர்பை நம்ம அப்ளை பண்ணி பாசிவ்ல சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்க, த கிளாஸ் ஹேஸ் பீன் broken பை மீ. இது வந்துட்டு என்ன, பாசிவ்ன்றதுனால ஹேஸ் பீன் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். இங்கே சேம் அதே ஹேஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ ஆக்டிவ்க்கு பாசிவ்க்கு டிஃப்ரென்ஷியல் காட்டுறதுனால இந்த கிளாஸ் ஹேஸ் பீன் broken பை மீ, அந்த கிளாஸ் என்னால் உடைச்சிருக்கப்பட்டது, அந்த இரு அதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து வரும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு என்ன, பீன். ஸோ த கிளாஸ் ஹேஸ் பீன் broken பை அஸ், த கிளாஸ் ஹேஸ் பீன் broken பை you, the glass has been broken by him, the glass has been broken by her, the glass has been broken by it, the glass has been broken by them. So this is how we have to change from active to passive. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே என்ன, பாஸ்டில் ஆரம்பித்து ரீசன் ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். செஞ்சுருக்கேன், முடிச்சிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், சாப்பிட்ருந்தேன், போயிருந்தேன், வந்திருந்தேன், இந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன பண்ணலாம், நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் டு பாசிவ் இப்படி தான் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து கிளாஸ் அப்படின்றதுனால சிங்குலர் நவுன் எல்லாத்துக்குமே நம்ம ஹேஸ் பீன் போட்டுட்டோம். இதே ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி போடணும்னு தெரியணும்ல. இங்கே பாருங்க, ஆக்டிவ்ல ஐ ஹாவ் broken த கிளாஸ், த கிளாஸ் ஹேஸ் பீன் broken பை மீ. ஓகே, பாசிவ்ல பாருங்க, ப்ளூரலில் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸில் ஐ ஹாவ் broken த கிளாஸஸ். கிளாஸஸ் அப்படின்றது என்ன, ப்ளூரல் நோன், மோர் தென் ஒரு கிளாஸ்க்கு இருக்கும்போது நம்ம வந்து கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பாசிவ்ல வரும்போது த கிளாஸஸ் அப்படின்றது என்ன, ப்ளூரல், கிளாஸஸ் அப்படின்றது ப்ளூரலில் வந்து எதில் சொல்லலாம், தேல சொல்லுவோம் இல்லையா. ஸோ தேவுக்கு என்ன இருக்கு, ஹாவ். ஸோ த கிளாஸஸ் ஹாவ் பீன் broken பை மீ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த டென்ஸாக இருந்தாலும் அதுக்கு வரக்கூடிய பாசிவ் என்னதான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதோட வேர்ப் வந்து என்னதான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் வரும். ஸோ அதை பற்றி நோ இஷ்யூஸ். பட் இங்கே அப்ளை ஆகுற அந்த ஆக்ஸிலரிஸ் தான் வந்துட்டு என்ன சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்க, ஹாவ் அப்படின்றது இந்த கிளாஸ் அப்படின்றதுனால இங்கே ஹேஸ் பீன், இங்கே பாருங்க கிளாஸஸ் அப்படின்றதுனால ஹாவ் பீன். சிங்குலர் இட்ல வந்ததுனால ஹேஸ், ப்ளூரல் தே வந்ததுனால ஹாவ் பீன். ஓகே, லாஸ்ட்ல ஆரம்பிச்சு ரீசன் ப்ரெசென்ட்ல முடிஞ்சிருக்கும் போது நம்ம இந்த டென்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு பேசலாம். இப்படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் செஞ்சுருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டு பேசும்போது நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அப்ளை பண்ணி பேசலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸில் டென்ஸோட பார்க்கலாம்.